இன்னைக்கு என்னம்மா சொன்னாரு? உங்களை சந்திச்ச உடனே என்ன சொன்னாரு? என்ன வழங்கியிருக்காங்க உங்களுக்கு? எனக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கியிருக்கிறாங்க சார். ஓ, இன்னைக்கும் வழங்கியிருக்காங்க. இன்னைக்கும் கொடுத்துருக்காரு. என்னை தட்டி கொடுத்து அழக்கூடாது, மோகன் நான் தான் நம்ம சொல்லியிருக்கிறேன், நான் மோகன் இருக்கிறேன், அழக்கூடாது சார், என்னால இருக்கு, வீடு இல்லைங்க சார், எங்க மோகன் இருக்க வரைக்கும் வச்சிருந்தாரு, அவங்க தெரியல சார், என் கணவர் தப்பானவருன்னு என்னை விட்டுட்டு போயிட்டாருன்னு. அது சொன்னீங்களா? அது ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன், இன்னைக்கும் சொல்லி எழுதி இருக்கிறாங்க சார். இல்ல எழுதிட்டாங்க. சரிங்க. கணவர் தப்பானவரு என்னை விட்டுட்டு போயிட்டாரு, மோகன் தான் பாத்துட்டா, மோகன் இல்ல, மோகன் கோயம்புத்தூர்ல எடிட்டரா இருந்தான், காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தான். இப்ப மோகன் இல்லாதனால நான் எங்க அக்கா மருமக வீட்டுல தான் தங்கியிருக்கேன், அக்கா பொண்ணு வீட்டுல தங்கியிருக்கேன். அப்புறம் அவங்களுக்கு நான் தேவையான ஏதாவது வசதி வாய்ப்புல செஞ்சு கொடுக்குறேமா, நான் உங்களுக்கு ஒரு வீடும் கட்டித்தரேன், நான் எல்லாம் செய்யறேன், நான் எனக்கு தேவையான உங்களுக்கு தேவையானது எல்லாமே செய்யறேன், நான் எப்பவுமே மோகனா இருந்து பாத்துக்கிறேன், கைவிட மாட்டேன்னு சொன்னாருங்க சார். தட்டி கொடுத்து அழக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் அன்னைக்கு எனக்கு வந்த கண்ணீர் இன்னைக்கு வந்தது. முதலமைச்சர் கெத்தே காட்டல, அன்னைக்கு பனையனூர்ல வந்த கண்ணீர் இன்னைக்கு அவர் கண்ணுல இருந்து வந்தது, இன்னைக்கு வந்ததுங்க சார். கத்துறாரு சார்.